இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையாக பாஸ்தா சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 கிராம்ஸ் பாஸ்தாவை ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு ½ டீஸ்பூன் சால்ட் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ இதை ட்ரெயின் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொன்றையாக போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சர், கார்லிக், அப்புறமா வெங்காயம், தக்காளி, கேரட், குடமிளகாய் இவ்வளோத்தையும் நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சரையும் கார்லிக்கும் போட்டுக்கலாம். ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். சீக்கிரம் ரோஸ்டாக இருக்காக கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். பாஸ்தா வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி வேக வச்சுருக்கோம். அதனால் சால்ட் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். வெங்காயம் தக்காளி வதக்கினோன்னு ஒரு 2 கேரட் பொடியாக இருந்தது, ஒரு பெரிய குடமிளகாய் பொடியாக இருந்தது, ரெண்டையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கேரட்டு குடமிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், ½ டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ பண்ணுறது ஒரு 200 கிராம்ஸ் பாஸ்தாவுக்கு ஒரு 3 பர்சன்ஸ் நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி பண்ணுறோம். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் 4 பர்சன்ஸ் கூட சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி தோசையிலேருந்து நம்ம ஒரு நாள் இந்த பாஸ்தா செய்யலாம். இந்தியன் ஸ்டைலில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க அந்த காயெல்லாம். அதில் இந்த டைமில் நம்ம வேக வச்ச வடிகட்டி இருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். சில்லி சாஸ் இருக்கும்போது நமக்கு பச்சை மிளகா போடணும்னு அவசியம் இல்லைன்ட்டு, சில்லி சாஸ் இல்லாதனால நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் காரத்துக்கு. நல்லா கிளறிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சால்ட் தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஒரு 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு ஸ்பூன் கீ விடுங்க. இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் தேவையான உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்முடைய பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.